அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் லீனியர் அல்ஜிப்ரால வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். லெட் ஏ பி an n-cross-n real matrix with entries aij equal to I into j for all 1 less than or equal to j I less than or equal to n. If n is greater than or equal to 3, then which of the following is an one of the eigenvalues of a ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா n, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா n into n plus 1 by 2, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு ஏ வந்து ஒரு n-cross-n ரியல் மேட்ரிக்ஸ். ஒரு என்ட்ரிஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ ஐ கமா ஜே என்ட்ரியை வந்து ஐ டாட் ஜேன்னு எடுத்துக்கிட்டாங்க. வேறு ஐ கமா ஜே பிலாங்ஸ் டு 1 to n. ஓகே, இஃப் n இஸ் கிரேட்டர் than or equal to 3 இருக்கும்போது which of the following is an eigenvalues of n சொல்கிறாங்க. ஸோ அவங்க n வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா n வந்து சப்போஸ் 3க்கு மேலே 3, 4, 5 அந்த ரேஞ்சில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லோயஸ்ட் ஆர்டர் வந்து 3/3 எடுத்துப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3x3 மேட்ரிக்ஸு என்ட்ரி மட்டும் நான் எழுதுறேன். கவனிங்க, இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். நல்லா கவனிச்சிக்கணும். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ ஏஐஜேனா A11 அப்படின்னா 1.1ன்னு அர்த்தம். ஸோ 1.1 வந்து 1, 1.2 வந்து 2, 1.3 வந்து 3. என்ன ரீசன்? இப்போ A12 ஓட என்ட்ரிஸ் என்னன்னா 1, 2 பெருக்கிறது அர்த்தம். A13 ஓட என்ட்ரிஸ் என்னன்னா 1, 3 மல்டிபிள் பண்ணுறது அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏஐஜே ஈக்குவல் டு ஐ டாட் ஜேன்றது அந்த கரஸ்பாண்டிங் சஃபிக்ஸ் காம்போனண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணிடணும். அடுத்து A21 வந்து 2 கிடைக்கும், A22 வந்து 4 கிடைக்கும், A23 வந்து 6 கிடைக்கும். அடுத்து A31 வந்து 3 கிடைக்கும், A32 வந்து 6 கிடைக்கும், A33 வந்து 9 கிடைக்கும். ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ லீனியர்லி டிபெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஸோ ஒரு மேட்ரிக்ஸை பார்த்தோன்னு என்ன சொல்லிடலாம், இந்த ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோவோடைய ட்வைஸ் மல்டிபிகேஷன் தான் செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோடைய த்ரைஸ் மல்டிபிகேஷன் தான் தேர்ட் ரோ. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னும் போது இது வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் இண்டிபெண்ட்டு, 2 and 3 வந்து டிபெண்ட்டாக இருக்குது. அப்போனா இதனுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். நீங்கள் என்ன தான் போட்டுட்டாலும் ரோ எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சாலும் இதனோட மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து 1. அப்போது ஒரு ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸை பொறுத்த அளவுக்கு ஏகன் வேல்யூஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1, 2, 3, 2, 4, 6, 3, 6, 9. ஸோ ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ n-cross-n மேட்ரிக்ஸ் இருக்குது. இதனுடைய ரேங்க் வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா n-1 டைம்ஸ்க்கு வந்து 0 வந்து ஏகன் வேல்யூஸாக இருக்கும். ஓகே, ஏதோ n-1 கவுண்ட்டுக்கு 0 ஏகன் வேல்யூஸாக இருக்கும். ரிமைனிங் ஒரு நான் ஜீரோ ஏகன் வேல்யூ கிடைக்கும். அது நத்திங் பட் அதனுடைய ட்ரேஸ். ஓகே, அப்போ என்னுடைய ட்ரேஸ் என்ன? 1 + 2² + 3². நான் சொல்கிறது புரியுதுங்களா? 1² + 2² + 3². சப்போஸ் இது வந்து ஒரு 4/4 மேட்ரிக்ஸ் எழுதுனா என்ன கிடைக்கும்? 1² + 2² + 3² + 4². சப்போஸ் இது ஒரு n-cross-n மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1² + 2² + 3² + and so on + n². கரெக்டா? இதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ இதான் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா. அப்போ நமக்கான ஆன்சர் பாருங்கள் என்ன வரும்? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு இது கணிக்கணும். ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்டர் சைஸ் n-1 டைம்ஸ்க்கு என்ன ஆகும் உங்களுக்குன்னா 0 வந்து வரும். ரிமைனிங் ஐகன் வேல்யூ வந்து டயகனல் என்ட்ரிஸோடைய சம்மாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது சார் அப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய ஏகன் வேல்யூ சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1, 1, 1, 1, 1, 1, 1, 1, 1. இது ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸ். ஓகே, இது ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸோடைய ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0, 0, ட்ரேஸ் வந்து 3. செக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு ரேங்க் ஒன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 3x3 ஆர்டர் அப்படின்னா இது n-1. அப்போ 2 வந்து நமக்கு என்ன ஆகும்? 2 ரிப்பீட்டேஷனில் 0 வந்துடும். ரிமைனிங் ஒரு ஏகன் வேல்யூ வந்து ஒரு நான் ஜீரோ ஏகன் வேல்யூ இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் சம் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ். செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் நிறையா இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன். என்னோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு, யூஜி டிஆர்பிக்கு அண்டு பிஜி டிஆர்பி, சிஎஸ்ஆர் நெட்டுக்குமே இந்த காலேஜ் டிஆர்பி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எம்சிக்யூஸ் வாங்கி படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. என்னுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.